இரக்கத்தோடு கேட்டருளும்.
திருப்பலியின் கருத்துக்கள். இறைவனிடம் பெற்ற நன்மைக்கு நன்றியாக லூசி சிவகுமார், மேரி அண்ணன் ஜோசப், சகுந்தலா விஜயகுமார், ஜெரின் மோனிஷ், ஜெயன் அசும்சியா, புருஷோத்தம் பூஜா, லலிதா, மரியா அந்தோசியா ராஜ், ஜேம்ஸ் அந்தோனி சுவாமி, ஷீபா குமரேசன், அஜித், மேரி ஜெசிந்தா, அமர்ராஜ், பிரவீன் கிறிஸ்டினா இவர்கள் திருப்படியாகும். சிறப்பு கருத்துக்களுக்காக அலிஸ்டர் ஆரி ஃப்ரீஸ் திருப்படியாகும். ஆண்மொழி பாட்டிக்காக ரவி ஜோஸ்பின், லோது சாந்தா நம்முடைய ஆண்மொழி பாட்டிக்காக திருப்படியாகின்றார். எங்களோடு சேர்ந்து நம்முடைய நாட்டு விண்ணப்பங்களை இவர்கள் திருப்பாத்தில் வைத்து வந்தார்கள். இன்று பிரவீன்குமார் கிறிஸ்டினா அவருடைய 8th வெட்டிங் ஆனிவர்சரி, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. மற்றும் 59வது ஆண்டின் பர்த்டே கொண்டாட ஜேம்ஸ் ஆண்டனி சுவாமி இருக்காங்களா? ஓகே, ஹாப்பி பர்த்டே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூய ஆவியாரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ரேஷ்மில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டு விழாவை நாம் இந்த ஆலயத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டு விழா என்பது நம்மையே ஆண்டு கொள்வதற்கு, மீண்டுமாய் புது படைப்பாய் மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சிறப்பான காலம். ஆகவே இந்த மகிழ்ச்சியின் மத்தியிலே நம்மையும் நாம் மீண்டும் புதுப்பித்துக் கொள்கிற ஒரு சிறப்பான பயணத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகச்சிறப்பான ஒரு தலைப்பு, சிந்தனைக்குரிய ஒரு தலைப்பு, கருணையின் இதயம். கடவுள் கருணையின் இதயத்தோடு செயல்பட்டார். என்னிடத்திலே இந்த ஒரு குவாலிட்டி, ஒரு குணாதிசயம் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். விண்ணகத்திற்கு செல்வதற்கு சில குணாதிசயங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா எப்படி உடைகளால் நம்ம அலங்கரித்துக் கொள்கிறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா அங்கே எப்படிப்பட்ட உடை நம்ம போடணும் நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். உணவு, இந்த இடத்துல இப்படி தான் நம்ம சாப்பிடணும் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் எப்படி நாம் பேசுவது, பழகுவது, செயல்படுவது என்கிற வாழ்வியல் முறைகளை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அப்படின்னா விண்ணகத்திற்கு செல்வதற்கு ஒரு முறை உண்டு. அதுதான் ஆன்மாவை அழகுபடுத்துதல். அதற்காகத்தான் இந்த நாட்களில் சிறப்பு கருத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு உங்களுடைய சிந்தனைக்கு வைக்கப்படுகிறது. இது வெறும் கேட்டுவிட்டு செல்வதற்காக அல்ல, அல்லது ஒரு செவிப்புலனை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கான ஒரு அடையாளம் அல்ல. நம்மை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வைத்து முழுமையாய் சோதித்தறிந்து, ஒருவேளை இந்த குணாதிசயம் நம்மிடத்தில் இல்லை என்றால் அதை நாம் உள்ளத்திலே வைத்து பயணிக்க ஒரு முயற்சி எடுக்க கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த சிறப்பான சிந்தனைகளோடு இந்த திருப்பலிக்குள் நாம் கடந்து செல்வோம். இறைவன் தாமே கருணையின் அடையாளமாய் இருந்ததை போல நாமும் கருணையின் அடையாளமாய் இருக்க அருள் வேண்டி மன்றாடுவோம். தூய மணிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்று வருகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே வலையும்
எல்லாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலில் இருந்து வாசகம். எனவே இஸ்ரேல் வீட்டார்
தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரேல் வீட்டாரே, நான் இவ்விதம் செயலாற்றுவது உங்களை முன்னிட்டு அல்ல, மாறாக நீங்கள் சென்ற இடங்களில் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை முன்னிட்டு இவ்விதம் செயலாற்றுகிறேன். நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலில் இருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா நன்றி.
திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, என் போதனை, நடத்தை, நோக்கம் திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப் போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறைவார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்பொழுது மக்கள் நலன் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கேற்ப தனக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனைக்கதைகளை நாடி செல்வார்கள். நீயோ அதிலும் அறிவு தெளிவோடிரு. துன்பத்தை ஏற்றுக்கொள், நற்செய்தியாளரின் பணியை ஆற்று. உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். ஏனெனில் நான் இப்போதே என்னை பலியாக படைக்கின்றேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நெறிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி. செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்து ஒரு ஏழை கைம்பெண் ஒரு கோதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என
உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய சிறப்பான திருவிழாவினுடைய நாளில் கருணையின் இதயம் என்கிற ஒரு தலைப்பில் நாம் சிந்திக்கிறோம். இந்த கருணையினுடைய இதயத்தோடு தான் கடவுள் பயணித்துக் கொண்டிருந்தார். கடவுள் எப்படி செயல்பட்டார்? இதை நம்ம எல்லாரும் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு விஷயம்தான். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் மிக அழகான வரிகள் இருக்கிறது. கடவுள் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்கும் வேண்டியதொன்றாக கடவுள் அதை கருதவில்லை. மாறாக அதை விட்டுவிட்டு அடிமையின் நிலையை ஏற்று தாழ்நிலையினுடைய அந்த நிலையில் அவர் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு இந்த மனுக்குலத்தின் மீது அன்பு கூர்ந்தார் என்கிற அந்த வார்த்தைகள் எல்லாமே கடவுள் அவருடைய நிலையிலிருந்து இறங்கி வந்தார், செயல்பட்டார். இந்த இரண்டையும் நம்ம பார்க்கிறோம். வெறுமையாய் அவர் அங்கிருந்து வந்து இங்கே உட்கார்ந்துட்டு போகலை. வெறுமையாய் அவர் அமர்ந்து விட்டு செல்லவில்லை, செயல்பட்ட கடவுள். அதனுடைய செயல்பாட்டை தான் நம்ம சிலுவை பாதையில எல்லாம் தியானிக்கிறோம். பைபிளில் நற்செய்தியில் வாசிக்கிறோம். இயேசு சாமி எப்படி செயல்பட்டார்? அவர் ஒரு நாளும் அமைதியாய் உட்காரவில்லை. பொது பணிக்கு வெளியில வந்த பிறகு அவர் நிறைய காரியங்களை செய்து காட்டினார். சீடர்களுக்கு கடைசியாய் அவர் சொன்ன வார்த்தை, நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டியிருக்கிறேன். சீடர்கள் கேட்டாங்க, தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று கேட்ட பொழுது, என்னை பார்க்கிறவன் தந்தையை பார்க்கிறான் என்று சொன்னார். அப்ப தந்தையினுடைய பிரதியாக செயல்பட்டு வெளிப்படுத்தின அடையாளம் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ கடவுள் இன்றைக்கு நம்மையும் இப்படிப்பட்ட பிரதிகளாக இருக்கத்தான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இவ்வளவு கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஏன் நான் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும்? ஏதோ ஒரு நம்பிக்கையை வைத்துக்கொண்டு எல்லாரும் மோட்சத்துக்கு போகிறாங்க. அப்ப நம்மளும் போய் ஏதோ ஒரு தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு வாழலாமே? ஏன் தாயின் கருவிலே கடவுள் நம்மை தெரிந்தெடுத்தார்? அந்த தெரிவு எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? இதை சிந்திக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவின் பிரதிகளாக இருக்கத்தான் நாம் எல்லோருக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதிகளாக செயல்பாட்டாளர்களாக இருக்கணும் அப்படின்னா என்ன என்கிட்ட இருக்கணும்? இன்னைக்கு எல்லாருமே குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லார் வீட்லேயும் கணவன் மனைவி பிள்ளைகள் என்கிற ஒரு ஆர்டரை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்தவர் அல்லாதவருடைய குடும்பத்திலே, கிறிஸ்தவருடைய வீட்டிலும் இதுதான் இருக்கிறது. ஒரு குடும்பம்னா இப்படித்தான். அவர்களுக்கு தெய்வங்கள் உண்டு, கோயில்கள் உண்டு. அவங்களும் கோயிலுக்கு போறாங்க, சாமி கும்பிடுறாங்க. நம்மளும் கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம். அவர்களும் சூட வைத்திருக்கிறார்கள், நம்ம விளக்கு கேண்டில் ஏற்றுறோம், மெழுகுதிரிகளை ஏற்றுக்கிறோம். அவர்களும் உண்டியல்ல காசு போடுறாங்க, நம்மளும் காசு போடுறோம். இதில் எதிலே நம்ம வித்தியாசப்படுகிறோம்? இங்கே தான் நம்ம கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகிறவர்கள் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிற பிள்ளைகளாக வாழ அழைக்கப்படுகிறோம். அப்ப கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகள், கிறிஸ்து வைத்திருந்த அந்த மதிப்பீடுகளை நாம் தாங்கி செல்ல வேண்டும். அதுல ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம் தான் கருணையின் இதயம். இந்த கருணை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பெருமையாய் பார்க்க முடியாது. இது ஒரு ஆழமான ஒரு வார்த்தை. இதனுடைய இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நம்ம ஆய்ந்து பார்க்கிற போது இரக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். இரக்கம் என்பது கருணையும் இருக்கு. இது இரண்டும் ஒரே வார்த்தையா அப்படின்னா இல்லை. இரக்கம் என்பது ஒரு காரியம், ஒரு தவறு நடக்கிறது அப்படின்னா அதற்காக வருத்தப்படுவோம். இரக்கத்தோடு அவர் பேசுறாரு, பேசலாம். ஆனால் இந்த கருணை என்பது செயல்பாடு இணைந்து செல்வது. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா சிம்பதி, எம்பதி என்று சொல்வார். சிம்பதி, எம்பதினா ஒரு ஃபீலிங் சாரி. இல்லை ஒருத்தர் விழுந்துட்டாரா, ஐயோ பார்த்துக்க கூடாதுங்களா, ஃபீலிங் சாரி, ஒரு இரக்கத்தை காட்டும். எம்பதி அப்படிங்கிறது அப்படி இல்லை. இறங்கி ஓடி போய் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய, கைப்பிடித்து தூக்கிவிட்டு அவருக்கு என்ன நம்ம அடிப்படை உதவி செய்ய வேண்டும் அதையாவது செய்து கொடுப்பது. இன்னைக்கு இந்த சமூகம் இந்த நிலையில் தான் பாதிக்கப்பட்டு கிடக்கிறது. பாதிப்பு, அதாவது நான் ஏன் போக வேண்டும்? நம்ம இப்படி கருணையின் பிள்ளைகளாக நம்ம இறங்குறோம் அப்படின்னாலே செயல்பாடு அங்கே டிமாண்டாக தேவைப்படுகிறது. இட் டிமாண்ட்ஸ் சம் ஆக்ஷன். அப்ப செயல்பட மறுக்கிற ஒரு சமூகமாக நம்ம மாறிட்டோம். நம்மளுடைய ஆன்மீக
பக்தியையும் பரவசத்தையும் விரும்புகிறோம். கோயிலுக்கு போனால் எல்லாம் அழகா இருக்கணும், எல்லாம் நிறைவா இருக்கணும், அப்படியே பக்தியோட இருந்து பரவசத்தோட நம்ம வழிபாட்டை முடிச்சுட்டு வெளியில வரணும். தெய்வ பிள்ளைகளே, பக்தியும் பரவசமும் பரிசுத்தமாகாது. பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம யோசிக்கணும். தூயவர், தூய்மை, பரிசுத்தம். கடவுளை நம்ம தூயவர் தூயவர்னு புகழ்ந்து பாடுறோம். எதற்காக தூயவர்னு பாடுறோம்? வேறு எந்த தெய்வத்தையும் தூயவர் தூயவர்னு நம்ம பாடுறதே இல்லை, யாருமே இப்படி பாடுறது இல்லை. ஆனா இயேசுவை நம்ம தூயவர்னு பாடுறோமே, எதற்காக பாடுகிறோம்? அவர் செய்த அற்புதங்களை பார்த்தா, நோயாளிகளை சுகமாக்கினாரே, அதை பார்த்து அவரை தூயவர் என்று சொல்லுகிறோமா? இல்லை. கல்வாரி மலையிலே அவர் கரங்களை விரித்து ரத்தம் சிந்தி நம்மை காப்பாற்றினார். இதனால்தான் இயேசு தூயவர் என்று அடையாளப்படுத்தப்பட்டார். அப்ப நீங்களும் தூயவராக மாறினால் தான் விண்ணகத்துக்குள்ளே போக முடியும். அப்ப அந்த தூய்மையினுடைய தூயவருக்குரிய அடையாளத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? பக்தியும் பரவசமும் தூய்மையின் அடையாளம் அல்ல. நீங்கள் கருணையின் பிள்ளைகளாக செயல்பட முயற்சிக்கிற பொழுது உங்களுக்கு வருகிற துன்பங்கள், உங்களுக்கு வருகிற இழிச்சொற்கள், உங்கள் மேல் விழுகிற கற்கள், இதெல்லாம் தான் உங்களை தூய்மையின் அடையாளத்துக்குள்ளே அழைத்து செல்கிறது. இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தேடுகிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வாழ்வுக்கு பிறகு கிடைக்க போகிற அந்த வாழ்வு நிலை என்பது வேதனையாக இருக்க போகிறது. இந்த உலகத்திலேயே நம்ம ஆண்டவருக்காக வாழ்ந்து கருணையின் இதயத்தை தாங்கி செல்கிற பொழுது காயங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடினமான ஒரு பயணத்தை நம்ம தாங்கி செல்ல வேண்டும். இப்படியெல்லாம் இயேசுவுக்காக யார் காயப்பட்டு தங்கள் உயிரை இழக்கிறார்களோ அவர்களே வாழ்வை ஆதாயமாக்கிக் கொள்ள போகிறார்கள். இயேசு சொன்ன அந்த வார்த்தையை நாம் இன்று மனதில் கொள்வோம். எவன் ஒருவன் என் பொருட்டு தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் தன் வாழ்வை ஆதாயமாக்கிக் கொள்ளுகிறான். ஆமென். விசுவாசிகளின் மன்றாட்டுக்கு அனைவரும் எழுந்திருப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் பாவத்தால் இறைவனின் அன்பை இழந்தபோதும் அவர் நம்மை வெறுப்பதில்லை. மனிதனை மனிதனாக இருந்து அன்பு செய்ய தன் ஒரே மகனையே மனிதனாக அனுப்பி அவரது திரு இருதயத்தின் வழியாக நம்மை தொடர்ந்து அன்பு செய்து வருகிறார். இந்த அன்பு தந்தையிடம் நமக்காக இப்பொழுது இணைந்து மன்றாடுவோம். உங்களுடைய பதில் மொழி: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் பரிசுத்த தந்தை, பேராயர் குருக்கள், கன்னியர், வேத பணியில் ஈடுபடும் இல்லத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாக திகழ இறையரசை பரப்ப அயராது ஆர்வமுடன் உழைக்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம்.
நேர்மையுள்ள உள்ளத்தோடும் தூய சிந்தனையோடும் நன்மனத்தோடும் உமது திரு சந்நிதியில் பணிபுரிய ஆசிக்கிறோம். ஆனால் பலவீனர்களான நாங்கள் சோதனைகளால் அலைக்கழிக்கப்பட்ட பாவத்தில் விழுந்து உம் திருமகனின் இருதயத்தை புண்படுத்தி இருக்கிறோம். உமது பேரன்பினால் எங்களை மன்னித்து உமது திருமுன் நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவி சாய்த்தருளுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உன்னுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உன்னுடைய திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவளை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்த உம் திருமகனுடைய இதயத்தின் சொல்லக்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது நமதையும் நீரையும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இல்லை இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரை திறந்த இதயத்திடம் அனைவரும்
உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உலகம் பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவிலிருந்து இறங்கிய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவுகூர்ந்து வாழ்வுதல் அப்பத்தை மீட்படைக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமணன்று ஊழியமுடைய தவறுகளை ஏற்றுக்கொண்டு எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுமைகளை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா விருந்தினர்கள் அனைவரோடும் உமது திருநவில் நன்மைகள் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் பொய்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாதை அவர்கள் கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு ஒதுவராயிருந்தோராகிய புனிதர்கள் நம் நிலைவாழ்வில் அவர்கள் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றேற்று மரபருடமை வந்தார். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சியுற்று நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கான உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை
பாதையும் தீமையில் எங்களை விடுத்தல்லும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கைவுடன் அருளுமை கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனவும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பயிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இரளின் சம்மரியே எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சம்மரியே எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சம்மரியே எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே கருணையின் இதயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் கருணையின் இதயத்தை கருத்தில் அல்ல செயலில் வெளிப்படுத்த அழைக்கிறவர். இவருடைய அழைப்பை ஏற்று வாழ வந்த நீங்கள் அனைவரும் பேறு பெற்றோ. என் ஆண்டவரே, நீர் நான் தகுதியற்றவர், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடர்ந்து தூய்மை காவல் நித்திய வாழ்வடைகிறார். மாலை
നിന്റെ പരിപാലനം യേശുവിനെ പൂർണ്ണത്തിൽ ചാതകമായി ആരാധനകളിൽ ചെയ്യപ്പെട്ട് നിന്റെ അവമാന പരിപാലനமாக எங்களையும் அழைக்கின்றோம். இன்று முதல் எங்கள் சொல் செயல்களையும் நாங்கள் படும் துன்பங்களையும் பரிகாரமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் தூய வாழ்வாழ துணை செய்தலும் எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மை அன்பு செய்து உமக்காகவே வாழ்ந்து என்றும் ஆறுதலாக இருக்க தயவு புரியும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகாவரம் தரும் உணவை கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்திற்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது ஒளியை பாரும், நீர் உண்டாக்கிய ஆன்மாவுக்காக பாரும். நாங்கள் துன்பங்களால் துன்படைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள்புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. பாசிற்காய் ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கருணையின் இதயத்தை வெளிப்படுத்த சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ஆமென்.